வலிமையாக செல்வி அக்கா இணைத்துக் கொள்வார்கள். அவர் விடுமுறை என்பதனால் அந்த நேரத்தை நாங்கள் ஒன்றும் இல்லாமல் என்று சொல்வதை விட நாங்கள் எங்கள் பக்கம் உள்ள கேள்விகளை எடுத்து வரலாம். 5 கேள்விகளை எடுத்து வந்து கேட்டுக்கொள்ளலாம். இன்னும் 2 வாரங்களில் ஓடி வந்து விடுவார்கள் ஹாலிடே போன மக்கள் எல்லாம் என்று கூறியபடியே அவர்களுக்கு நன்றியை கூறி எப்பொழுதோ நாங்கள் எங்கள் பக்கம் உள்ள கேள்விகளுடன் இணையும் நேரம் இது. கேள்வி கணைகள் அதனை தொடர்ந்து வருகின்றது. சொல் விளையாட்டு சொல் தேடல் தோப்படு ஜெயமலை ஜெயம் அவர்கள். சரி, ஓடி வந்து உற்சாகத்துடன் உட்காருங்க மக்களே, உற்சாகத்தை தாங்கோ. சரி, இனியவர்கள் ஓடி வரலாம். உங்கள் பக்கம் உள்ள கேள்விகள் ஒவ்வொருத்தரும் 5 கேள்விகள் எடுத்து நாங்கள் 3 பேருக்காகவும் தான் செய்யணும் போல கிடக்குது. செய்து கொள்ளலாம். பத்மினி கமலாந்தன் அவரெல்லாம் கேள்வி எப்போவோ தயாரித்து விட்டார். சரி, இணைந்து கொள்ளலாம். இப்பொழுது ஜெயமலை ஜெயம் அவர்கள் வாங்க. வணக்கம். காலை வணக்கம். மீண்டும் வணக்கம். ஆக்கள் வந்தா தான கேள்வியில கேட்கலாம். வருவார் மக்கள் வருவார். நேவிசர்கள் நிற்கின்றார், சிவமணி அவர்கள், நான் நிற்கின்றேன், வருவார்கள். கேள்வியை விடுங்கள், வருவார்கள். முதல் விடை இல்லாம தாரன், தெரியாட்டில் விடைய தாரன், விட தெரிவு தாரன். சரி, ஓகே. முதலாவது கேள்வி வந்து நுரையீரல் இல்லாத விலங்கு. விலங்கு உயிரினம்னு சொல்லலாம். விலங்கு பெரிய விலங்குக்கு போக வேண்டாம், உயிரினம். நுரையீரல் இல்லாத உயிரினம். கெஸ் பண்ணி பாருங்க. தெரியாட்டில் விட தெரிவு தாரன். சரி, சரோஜினி சோதராஜ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். பத்மினி அவர்களுக்கும் ஒரு யோசிக்கலாம். இப்ப மனுஷன் எல்லாம் சொல்ல துவங்கிடுவோம். விடத்தெரிவு வந்து கரப்பான் பூச்சி, சிலந்தி, எறும்பு. இறப்ப இல்லாத நுரையீரல் பார்ப்போம். மெட்டாக்கள் நான் சிலந்தி சொல்லி பாக்குறேன். சிலந்தி இறப்ப இல்லாது. மற்ற என்ன சொன்னீங்க? 3வது விட தெரிவு நுரையீரல் இல்லாத. சாரி, ஏன் இறப்பை என்ற நுரையீரல் இல்லாது கரப்பான் பூச்சி, சிலந்தி, எறும்பு. நான் எறும்பு சொல்றேன். நானும் சிலந்தி சொல்லி பாக்குறேன். ஓகே, வேற யாக்கள் நிக்கிறமா இல்ல தானே? இல்ல, பத்மினி கமலாந்தன் அவர்களுக்கு சரோஜினி அவர்கள் ஒரு மெசேஜ் போடுங்க. அவர்களும் வரலாம். இது கேள்விக்கான நிகழ்ச்சி தொப்போடு இணைந்திருக்கட்டும். ஓகே, இதுக்கு சரியான விடை வந்து எறும்பு. நுரையீரல் இல்லாத விலங்கு உயிரினம் வந்து எறும்பு. ஓகே, வாழ்த்துக்கள். இதுவரைக்கும் வாழ்த்துக்கள். மற்ற ஒரு கேள்வி கேட்கிறேன். இது அநேகமாக செல்வி அவர்கள் கேட்டிருப்பார். அன்னைக்கு செல்வியர்கள் அல்லது ஜெயநடசன் அவர்கள் கேட்டிருப்பார்கள். சிங்கத்தின் கற்ப நாள், அதாவது அது கற்ப நாட்கள் எத்தனை? சிங்கத்தின் கற்ப நாட்கள் எத்தனை? விடத்தெரிவு வந்து 100, 108, 208. சிங்கத்தின் கற்ப நாட்கள் நான் 208 சொல்றேன். மீண்டும் கூறுங்க. நான் 108. 108. மற்றவர்கள் 108. ஓகே, மற்ற நானும் 108 சொல்லி பாக்குறேன். 108 என்ன ஒரு வருஷம் கூட இல்லையே. 108 சொல்லி. ஓகே, சிவமணி அவர்கள் 100 சொன்னீங்களே, நான் 100 சொல்லிப்பேன். ஓகே, அதற்கான விடை வந்து 108 நாட்கள். சரியான விடை 108 நாட்கள் தான். இன்னொரு கேள்வி கேட்கிறேன். அடுத்த கேள்வியாக, நீலன்றத்தை பார்க்கும் திறன் கொண்ட ஒரு பறவை. நீலன்றத்தை மட்டும் பார்க்கும் திறன் கொண்ட ஒரு பறவை. விடத்தெரிவு குயில், மைனா, ஆந்தை. நான் சரோஜினி சொல்லுறேன். ஆந்தைய சொல்றேன். மற்றவர்கள்? நானும் ஆந்தையத்தான் சொல்லி பாக்குறேன். ஆந்தை. நான் குயில் சொல்றேன். ராஜினி அவர்கள் வந்திருக்கிறார் நினைக்கிறேன். வணக்கம், உலகம் வாழ்த்துக்கள். நீல நிறம் என்ன முட்டையா? நீல நிறத்தை பார்க்கும் திறன் கொண்டு ஒரு பறவை. நீல நிறத்தை பார்க்கறது குயில். மற்றது என்ன சொல்லுங்க? மைனா, ஆந்தை சொல்லியிருந்தேன். ஆந்தைய சொல்லுங்க.
பார்ப்போம். மற்ற சிவமணி அவர்கள் மைனா சொல்லி பார்க்க. ஓகே, இதற்கு சரியான விடை வந்து ஆந்தை. ஓ வாழ்த்துக்கள். சரோஜினி அவர்கள் 3 கேள்விக்குமே சரியா சொல்லி கொண்டு வர பார்ப்போம். அடுத்தது நான் கேள்வி எடுக்க அவரையும் பத்னி அவர்களை நினைச்சுதான் எடுத்தேன் என்று அவர்களுக்கு எப்படி இந்த கேள்வி தெரிஞ்சிருக்கும். எழுதி வைக்கிறது தானே. எழுதி வச்சு படிக்கிறவே. ஆமா, நான் அப்படி நினைச்சு கூட தான் எடுத்துறேன் அந்த கேள்வி எடுக்க. மற்றது இடையில அது இந்த தெரிஞ்ச கேள்வி தான் நினைக்கிறேன். பறக்க முடியாத பறவை. கிவி, கோழி, தீக்கோழி. கிவிய சொல்றேன். தீக்கோழி சொல்லு. ராஜினி கிவி. நானும் கிவிதான். வாணியவர்கள் பறக்க முடியாதது கோழி கொஞ்சம் தூரம் பறக்கும், தீக்கோழி கொஞ்சம் தூரம் பறக்கும். கிவி பறவை நான் காணல, கிவியை சொல்றேன். நாங்களும் பார்க்கல. நான் தீக்கோழி சொல்றேன். தீக்கோழி சொல்லிப்பேன். ஓகே, வாழ்த்துக்கள். தீக்கோழி சொன்னவருக்கு வாழ்த்துக்கள். தீக்கோழி தான் அது பெரிய கோழி பறக்காது. வேகமாக ஓடுமான பறக்காது. அந்த கிவிக்கு வந்து அது செட்டே இல்லாமலே போயிட்டு இப்ப என்ன அது அப்படி அந்த கிவி இருக்கும். அந்த முதல் ஆரம்பத்துல அது சின்ன அந்த கிவி பழம் இருக்குல்லோ, இன்டர்நெட்ல அதுல சேப் தான், அதே கலர், அதே அதுல சேப் தான். இப்ப அது கருப்பா பறக்காது. இருக்குமா? இல்ல இங்க அது பறக்காது, அது பறக்காது கிவி. கிவி பறக்காது. ஓ, கிவி பறக்காது. தீக்கோழி ஓடும் மொழியா? தீக்கோழியும் பறக்காது. தீக்கோழி ஓடுமான பறக்காது. இப்ப கிவி என்ன கேட்ட நீங்க? பறக்காது தானே கேட்டீங்க. பறக்க அதுக்கு செட்டே இல்ல கிவிக்கு. அது அப்படியே அது இல்லாமலே போயிட்டு. அப்ப இப்ப எது பதில் பின்ன? தீக்கோழி தான் பதில். அப்ப அதுவும் பறக்காது தானே, கிவியும் பறக்காதுன்னு சொல்றீங்க? இல்ல தீக்கு அது வந்து ஒரடியாவே இதான்டா. அது சின்னல இருந்து அது இது வந்து மாறிட்டுது. இல்ல இப்ப கிவி பறக்குமா பறக்காதா? இப்ப செட்டே இல்லாம என்னோட பறக்கும், செட்டே இல்லாம போயிட்டு அது. அதுதானே பறவை இல்லையா? அதுதானே பாது இல்ல. அப்ப பதிலா தானே வரணும். அதில் அது வந்தாலும் ஆனா தீக்கோழி தான் அந்த ஓடுறதுக்குள்ள இருக்குது. ஓடுமான பறக்காது. நீங்க சொல்றீங்களா தீக்கோழி சட்டி அடிச்சு அடிச்சு பறக்குற மாதிரி ஓட முடியும், ஆனா கிவி தான் துப்புரவு பறக்காது. கிவி சும்மா நடக்கிற மாதிரி தான். அது ஒரு இது மாதிரியே வந்துடுது. அது பறவை அப்ப பதிலா தான் வரணும். பதிலா தான் வரணும். நாங்கள் ஆமோதிக்க மாட்டோம், கையை உயர்த்துக்கு ஆமோதிக்க மாட்டோம்னு சொல்றாங்க. கிவியத்தரா வேற பறவை தந்துட்டு கூட நான் டக்குன்னு கிவி தான் பறக்காத பறவை என்றுதானே கேட்டீங்க. கிவியும் பறக்காது. அப்ப 2 பறவைகளும் வரும். பறக்காது. ரெண்டு தெரியல. அந்த உங்கள் கேள்வி பதில் அது பிழை இருக்கு. அந்த கேள்வி அவுட்டு. அந்த கேள்வி அவுட்டு. சரி, அடுத்த கேள்விக்கு போவோம். தோல் வழியாக சுவாசிக்கும் விலங்கு. தோல் வழியாக சுவாசிக்கும். சரோஜினி அவரை இப்ப சொல்ல வேண்டாமா, நீங்க கடைசியா சொல்லுங்க. ஓகே. முதலை, மீன், தவளை. நான் தவளைய சொல்லி பாக்குறேன். தவளை. தோல் வழியா. மற்றவர் நான் முதல்ல சொல்றேன். நான் தவளை சொல்றேன். வணக்கம் ஜெயமலகா, ஜெசி இணைந்திருக்கிறேன். நீங்களும் சொல்லுங்க, விடைய சொல்லுங்க. முதலையா சொல்லுங்க. நானும் தவளைய சொல்றேன். நானும் முதல்ல சொல்றேன். எல்லாரும் சொல்லிட்டீங்களா? சரோஜினி அவரு சரோஜினி அவரு அவர் என்ன தவளை சொன்னவரா? சரியா? இதுக்கு சரியான பதில் தவளை தான். நான் 4 கேள்விக்கு சரியா சொல்லியிருந்தேன். இப்படில யாரோ கேட்ட மாதிரி இருக்கு. எனக்கு அதான் வேணும் வந்து அதுகளுக்கெல்லாம் நடத்துறேன். அப்புறம் 2 பேரும் படுவா சொல்லி நம்ம அவர்கள் அந்த கேள்விகளுக்கு இருக்கிறார்கள். 5 கேள்விக்கு முடிச்சு சொல்லிட்டீங்களா? 5 கேள்வி அந்த கேள்வி அவுட் தானே. அந்த கேள்வி அவுட். அப்ப இன்னொரு சொல்றேன். ஓகே, சரியா? கங்காரு எவ்வளவு தூரம் தாவும்? அதாவது ஒருக்கா தாவுறதுன்ற தூரத்தை கேக்குறேன்னு எத்தனை அடிகள்ல சொல்ல போறேன். 13 அடி, 15 அடி, 17 அடி. கங்காரு எவ்வளவு தூரம் ஒருக்கா தாவுற தூரம் எத்தனை? 17 அடின்னு சொல்றேன். ஓகே, நானும் 17 சொல்றேன். 13. மற்றவர்? நான் 15 சொல்லுவேன். மற்றவர்? 15 ஜெசி. ஓகே, 15 தெரியல. 15 எல்லாரும் சொல்லிட்டீங்களா?
சரியான பதில் 15 தான். 15 தாய். இல்ல போன முறை அந்த கேள்வி வந்தது. அப்ப அதுல கூட கூட 17 அடி தான் வந்த பயந்து கூட 17 அடி நானும் கொஞ்சம் கூட தானே 14 போட்டு விட்டேன். கூட தேர வந்ததுன்னு சொல்லித்தான் போட்டு விட்டுட்டேன். சரி சரி. இனி நீங்க மற்ற 5 கேள்வி நீங்க கேளுங்க. நான் கேட்கிறேன் 5 கேள்வி. நான் கொஞ்சம் எல்லாம் தேடி தேடி எல்லாத்துக்குள்ளயும் பகிர்ந்துக்கிட்டேன். அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறி வரவேற்றுக் கொண்டு என்னுடைய கேள்வியாக முதலாவது கேள்வியாக, மனித உடலில் அயோடின் குறைபாட்டினால் ஏற்படும் நோய். மனித உடலில் அயோடின் குறைபாட்டினால் ஏற்படும் நோய் தொண்டை வீக்கம், உடல் அரிப்பு, வாந்தி பேதி. தொண்டை வீக்கம், உடல் அரிப்பு, வாந்தி பேதி. தொண்டை வீக்கம் சொல்றேன். தொண்டை வீக்கம் சரோ. தொண்டை வீக்கம் ஜெசி. தொண்டை வீக்கம். நானும் அது பின்னால போறேன். எல்லாரும் ஒன்றை சொன்னதே நான் 2வது சொல்லிப்பேன். ஐயோ, அப்ப ராஜினிக்கு போல மற்ற எல்லாருக்கும் சரி. தொண்டை வீக்கம் தான் சரி. ஓகே. 2வது கேள்வி டக்குன்னு சொல்லிட்டீங்க, தெரிஞ்சிருக்குன்னு. 2வது கேள்வி, உடல் இயக்க செயல்களை ஒழுங்குபடுத்துபவை. உடல் இயக்க செயல்களை ஒழுங்குபடுத்துபவை புரதச்சத்து, நார்ச்சத்து, தாது உப்புக்கள். புரதச்சத்து, நார்ச்சத்து, தாது உப்புக்கள். உடல் உறுப்பு நான் சொல்றேன் தாது உப்புக்கள். ஜெசி நார்பொருட்கள். வாணி நான் புரதம். தாது உப்புக்களை தான் சொல்றேன். பாப்போம், என்ன தாது உப்புக்கள் தான் எனக்கு தேவை இயக்கத்துக்கு. நான் 2வது சொல்றேன். வாணி புரதம். உடல் உறுப்புகள் புரதம். புரதத்தையே சொல்றேன். புரதம். எல்லாரும் சொல்லிட்டீங்களா? தாது உப்புக்கள் என்று சொன்னவர்களுக்கு வாழ்த்துக்கள். தாது உப்பு தான் சரி. 3வது கேள்வி, சுவிஸ் நாட்டில் நடத்தப்பட்ட தமிழ் மொழி பொது தேர்வு எத்தனையாவது தடவையாக நடத்தப்பட்டிருக்கிறது? சுவிஸ் நாட்டில் நடத்தப்பட்ட தமிழ் மொழி பொது தேர்வு எத்தனையாவது முறையாக நடத்தப்பட்டது? 33 தடவைகள், 30 தடவைகள், 32 தடவைகள், 33 தடவைகள், 30 தடவைகள், 32 தடவைகள். ஏன் அங்க போனீங்க பிரான்ஸ்ல? செய்திக்குள்ள போயிட்டு 33 போய் பாப்போம். நான் 32 சொல்லி பார்த்தேன். சரியா தெரியல. 32. நான் 30. சொல்லிட்டீங்களா? 30. சொல்லிட்டீங்களா? சரோஜினி சொல்லல? 33 சொல்லிப்பா. எல்லாரும் சொல்லிட்டீங்க தானே? 30 என்று சொன்னவர்களுக்கு வாழ்த்துக்கள். 30 தான் சரியான விடை. ஆமா, 2 பேர் சொல்லியிருக்கிறீங்க. நகுலாவும் வாணியும் வேற யார் சொன்னீங்க? 2 பேர் சொல்லியிருக்கிறீங்க. ஆமா. அடுத்ததாக 4வது கேள்வி, உலக புற்றுநோய் தினம். உலக புற்றுநோய் தினம் எப்போது அனுஷ்டிக்கப்படுகிறது? பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி, 12ஆம் தேதி அல்லது 7ஆம் தேதி? உலக புற்றுநோய் தினம் எப்போது அனுஷ்டிக்கப்படுகிறது? பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி, 12ஆம் தேதி, 7ஆம் தேதி? 12ஆம் தேதி. பிப்ரவரி 4. நான் 4. 7 சொல்கிறேன். வாணி 4. சரோஜினி பிப்ரவரி 4. நான் 4 தான் சொல்லுறேன். சொல்லிட்டீங்களா எல்லாரும்? பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி என்று சொன்னவர்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக, இத்தாலி நாட்டு பிரதமருக்கு 5வது கேள்வி, இத்தாலி நாட்டு பிரதமருக்கு சல்யூட் அளித்த பிரதமர்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர்கள்? ஜெர்மன், பிரான்ஸ், பிரித்தானியா? ஜெர்மன், பிரித்தானியா. நீங்க சொன்ன கேள்வியில என்ன ஒரு ஆளா இல்ல 2-3 பேர்? ஒரு நாட்டு பிரதமர் இத்தாலிய நாட்டு பிரதமருக்கு சல்யூட் அடித்திருக்கிறார். அப்ப ஒரு பிரதமரா? நீங்க பிரதமர்கள் பிரதமர் சல்யூட் அடித்திருக்கிறார் வரும்போது. அவர் இத்தாலி நாட்டு பிரதமருக்கு சல்யூட் அடித்த
நாட்டு பிரதமர்கள் எந்த நாட்டு பிரதமர்? பிரதமர்களா பிரதமரை கேக்குறீங்களா? ஜெர்மன் நாட்டு பிரதமரா, பிரான்ஸ் நாட்டு பிரதமரா, பிரித்தானியா நாட்டு பிரதமரா? பிரித்தானியா. பிரான்ஸ். பிரான்ஸ் சொல்றேன். நான் பிரித்தானியாவையே சொல்லி பார்க்கிறேன். நானும் பிரித்தானியாவை சொல்லிப்பேன். பிரித்தானியான்னு சொன்னவர்களுக்கு வாழ்த்துக்கள். பிரான்ஸ் சொன்னவர்களை ஒரு குண்டு போடணும். பிரித்தானியா 3 கேள்வி சரி. நாங்க பிரித்தானியா 3 பேரும் அதான் சொன்னோம். அதான் பிரான்ஸ் சொன்னவர்களுக்கு நான் ஒரு குண்டு போடணும். எங்க பிரான்ஸ் நாட்டை சொல்றீங்க? ஏன் பிரான்ஸ் சருட் அடிக்க கூடாதா? அதானே கையில தான் இது அவர் பெருசா விமர்சனம் பண்ணி எல்லாம் போட்டிருக்காங்க. தெரியல போட்டிருக்காங்க. அது செய்து பார்த்தா தானே கெஜிக்கலானே உள்ளது. நாங்க 3 கேள்வி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். 5 முடிஞ்சா? வேற யாரு மஞ்சள் வச்சுக்கீங்க? யாரோட என்னவா யாரோட தெரியா? ராஜினி அக்கா. ராஜினி வணக்கம் ராஜினி அக்கா. வணக்கம் சொன்னவா ஓடிட்டேன் நான் சொன்ன உடனே. இல்ல எனக்கு அதை நான் மாத்தி எடுத்தேன். நான் இப்ப மற்றதான் கூட நேரம் சொன்னேன். சரி சொல்லுங்க. பாத்துட்டு தான் இருக்கா. வணக்கம் ராஜினி அக்காண்ட செல்லுவோம். வீடியோல வந்தது. நான் இப்ப இஞ்சால இந்த டேப்லெட் சரி வந்துட்டு அப்ப இஞ்சால மாத்தி செய்து கொண்டதுனா அப்ப என்ன வந்துட்டு பட்டு பாட்டு போட்டோ பாத்துட்டு இப்ப அதான் இருக்கா. சரி சரியா ஓகே. நன்றி நன்றி. நான் வேணும் 5 ஆயத்தப்படுத்தல திடீரென தான் கேட்கப்போம். நானும் ஆயத்தப்படுத்துறேன் இப்ப அழுதுறேன். சரி மற்றொரு கேளுங்க. யார் என்ன இருக்கலாம்? நீங்க தான் கேட்கணும். கேளுங்க. நானா கேட்கணும்? சத்தமா முதலாவது கேள்வி, மின்சார ரயில் அறிமுகப்படுத்திய நாடு எது? ஜப்பான், ஜெர்மனி, பிரான்ஸ். மின்சார ரயில் அறிமுகப்படுத்திய நாடு எது? ஜப்பான், ஜெர்மனி, பிரான்ஸ். ஜப்பான். நானும் ஜப்பான் தானே. ஜப்பான். ராஜினி பிரான்ஸ். ஜெசி பிரான்ஸ். நான் ஜப்பான். நான் ஜப்பான். ஜப்பான் சொல்றேன். எல்லாரும் சொல்லியாச்சா? சிவமணி சொல்லிட்டீங்களா? நீங்கள் சொன்னது பிழை. ஜெர்மனி தான் முதல் அறிமுகப்படுத்தியது. எல்லாத்தையும் பிள்ளை தெரியல. இரண்டாவது, நாம் உண்ணும் உணவு இறப்பைக்கு செல்ல எடுக்கும் நேரம் எத்தனை வினாடிகள்? 5, 7, 9. நாம் உண்ணும் உணவு இறப்பைக்கு செல்ல எடுக்கும் நேரம் எத்தனை வினாடிகள்? 5, 7, 9 வினாடிகள். 7 வினாடிகள். நான் 5. நானும் 7 வினாடிகள் சொல்றேன். 7 வினாடி. நானும் 7 சொல்றேன். நகுலவதி. எல்லோரும் சொல்லி ஆகிவிட்டதா? 7 7 என்பது சரியான விடை. 7 சொன்னவர்களுக்கு வாழ்த்துக்கள். மூன்றாவது கேள்வியாக, ஆசியாவில் முதல் தொலைக்காட்சி அறிமுகப்படுத்திய நாடு எது? இந்தியா, சீனா, தாய்லாந்து. ஆசியாவில் முதல் தொலைக்காட்சி அறிமுகப்படுத்திய நாடு எது? இந்தியா, சீனா, தாய்லாந்து. நானும் சீனா சொல்லி பார்க்கிறேன். நான் தாய்லாந்து. சீனா. சீனா. நான் இந்தியா. ஒரு தரம் சொல்ல சொல்றேன். இந்தியா பாவம் இந்தியா பாவம் இல்ல.
வாணி சொல்லவில்லையா? வாணி சொன்னான், சீனா சொன்னான். ஆ. எல்லோரும் சொல்லியாகிவிட்டதா? தாய்லாந்து என்பது சரியான விடை. ஓ, தாய்லாந்து தாய்லாந்து இலக்கமா தான் நினைக்கிறேன். சின்ன இடம் வந்து. 4வது கேள்வி. கப்பல் போக்குவரத்துக்கு ஏற்ற நதி எது? கொங்கோ, நைல் நதி, மிசூரி. கப்பல் போக்குவரத்துக்கு ஏற்ற நதி எது? கொங்கோ, நைல் நதி, மிசூரி. நான் மிசூரியை சொல்றேன். மிசூரி. மிசூரி. நான் கொங்கோ. நானும் நானும் கொங்கோ கொ- சொல்றேன். நானும் கொங்கோ. ஹாங்காங் சொல்றேன். நானும் கொங்கோ. எல்லோரும் சொல்லியாகிவிட்டதா? எல்லோரும் சொல்லியாகிவிட்டதா? எஸ். மிசூரி என்பதுதான் சரியா. எனக்கு சரியா சரி. மிசூரி மிசூசிப்பி அல்ல, அது சேர்ந்தல்ல வெறும். சேர்ந்து வரும். ஆனா மிசூரி வேற மிசிசிப்பி அதிண்ட கிளை நதி பக்கத்தில் இருக்குது. 5வது கேள்வியாக, சூரிய ஒளியால் இயங்கும் பாராளுமன்றம் எந்த நாட்டில் இருக்கிறது? சிங்கப்பூர், ஜப்பான், பாகிஸ்தான். சூரிய ஒளியால் இயங்கும் பாராளுமன்றம் எந்த நாட்டில் இருக்கிறது? சிங்கப்பூர், ஜப்பான், பாகிஸ்தான். ஜப்பான். ஜப்பான் சொல்றேன் நானும். ஜப்பான். சிங்கப்பூர். சிங்கப்பூர். நான் ஜப்பான சொல்லி பார்க்கிறேன். வாணி, ஜப்பான் சொல்றேன். எல்லோரும் சொல்லியாகி விட்டதா? ஆ. பாகிஸ்தான் என்பதுதான் சரியான விடை. ஒரு தரம் போயில அங்க அந்த பக்கம் வரணும் போயிட்டு. தாய்லாந்து பாகிஸ்தானா விடுறாங்க. நன்றி, வணக்கம். பத்மினிய காணில அவரை காணல. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எங்க போய் அதான் நல்லது. பின்னாடி வெளியில போயிட்டு ஆகுறீங்க. 5 கேள்விகளும் முடிந்து விட்டது. சரி, நன்றி. நன்றி. அடுத்தவர் நான் கேட்டு பாக்குறேன். ராஜினி அல்போன்ஸ் கேளுங்க. எந்த கேள்வியும் வித்தியாசம் வரும், அடிச்சிடக்கூடாதா? சரி. இல்ல நான் தெரிஞ்சதா கேட்ப மட்டும் பாக்கணும். நானும் விட்டுதான். ம். ஏன்னா உலகின் முதலாவது நகரம் என்று அழைக்கப்படுவது அமெரிக்கா, நியூயார்க். நாட்டை சொல்லுங்க, நகரத்தை சொல்லுங்க. அதானே. சின்ன நகரம் சொல்லுவோம். அதை சொன்னா கொஞ்சம் கண்டுபிடிச்சிருங்க. நான் எழுதாததா இல்ல. மற்றது இந்தியாவின் வளைகுடா என்று சொல்லப்படுவது எந்த இது? பால்வைன், மெக்சிகோ, தாய்லாந்து. திரும்ப கேள்வி சொல்லுங்க. வளைகுடா என்று சொல்லப்படுவது எது? ஆ. பால்வைன், மெக்சிகோ, அடுத்தது நான் சொன்னேன் தாய்லாந்து. முதலாவது என்ன சொன்னீங்க? பஹ்ரைன். 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 ஓகே. மெக்சிகோ சொல்றேன் நான். நான் பஹ்ரைனையே சொல்றேன். நான் மெக்சிகோ. மெக்சிகோ. சொல்லியாச்சா இல்ல? ம். நான் பஹ்ரைனை சொல்றேன். மெக்சிகோ தான் சரியான வகை. ஓ. துக்க தினமாக ஒரு நிறத்தை ஒவ்வொரு நாடுகளில் பாவிப்பார்கள். மெக்சிகோவா சொன்னீங்க? ஓகே, எனக்கு மெக்சிகோவும் சரியான வகை. துக்கத்தின் நிறமா ஒவ்வொரு நாட்டில ஒவ்வொரு நிறம் இருக்குது. அதாவது சீனாவின் துக்க நிறம் என்ன? மஞ்சள், கருப்பு, வெள்ளை. நான் வெள்ளை சொல்றேன். நான் மஞ்சள் சொல்றேன். மஞ்சள். நானும் மஞ்சளை சொல்றேன். நானும் மஞ்சள். வெள்ளை என்பது சரியான வகை. ம். மற்றது எகிப்தின் துக்க நிறம் எது? கருப்பு, சிவப்பு,
மஞ்சள். கருப்பு. மஞ்சள். நான் மஞ்சள். நான் மஞ்சள் சொல்றேன். இதுக்காகுது நான் கருப்பை சொல்லி பார்க்க கம்போ. சரியா? மஞ்சள் என்பது சரியான பதில். மஞ்சள். ஓ, துருக்கியின் துக்கது நிறம் எது? மஞ்சள் இல்ல இல்ல மஞ்சள் இல்ல வந்து துருக்கியின் துக்க நிறம் வெள்ளை, ஊதா, அந்த ஊதா ஊதா, மற்றது சாம்பல். துருக்கியின் ஊதா, சாம்பல், வெள்ளை, மூணுல எல்லாரும் மற்றாக வெள்ளைன்னு சொல்லிப்பாரு. ஊதா சொல்றேன். வெளியாச்சா? ம் செருப்பு. ஊதா நிறம் சரியான பதில். ஓ மாணிக்க வாழ்த்துக்கள். அடிக்குது, அங்கால பக்கம் அடிக்குது. அடுத்தது 1000 ஏரியல் கொண்ட நாடு பெல்ஜியம், பின்லாந்து, பிரான்ஸ். பின்லாந்து. 1000 ஏரியலா சொல்றீங்க? ஏரி, ஆமா. 1000 ஏரிகள் கொண்ட நாடு பின்லாந்து, பெல்ஜியம், பிரான்ஸ். பின்லாந்து சொல்றேன் நான். எல்லாரும் சொல்லியாச்சு. ம் பின்லாந்து என்பது சரியான பதில். இன்னைக்கு கலையத்து பக்கம் இதுதான். ம் முண்டு. வாழ்த்துக்கள் சொல்லிட்டேனே. ம் சரி, அடுத்தவர். எழுதி வைக்காம வந்துட பொருள் தான் இந்த வணக்கம். சரி, இப்போ எந்த பக்கமா? ஆனால் பதில நான் சொல்ல மாட்டேன், எல்லாம் முடியத்தான் சொல்லுவேன். ஏன்னாட்டா சொல்லிக்கொண்டு போகலையே நீங்கள் அடுத்ததுக்கு சொல்லுவீங்க. சரியா? விளக்கம் தெரிஞ்சா நான் சொல்லி 5 முடிய நான் சொல்கிறேன் அதுக்கான விளக்கங்கள். சரியா? நான் தார 3ல் எது வித்தியாசம்ன்றது சொல்லணும். இது தமிழுக்குள்ள. ஓகே, கேள்வி கணக்குள்ள வராதுக்கு தரவர் தானே. சரி, இல்லை முதல்ல ஒரு கேள்வியை கேட்குறேன் நான். இப்போ பூவின்ற முதல்ல நாங்கள் மொட்டு என்று சொல்லுவோம் தானே, மொட்டு என்று சொல்லுவோம். மொட்டை வேறுபடியெல்லாம் சொல்லலாம். சரியா? பல்தருவுகள், கன்னி, குருத்து, இதழ். பூவின்ற மொட்டு ஆரம்ப பகுதி மொட்டைன்னு சொல்லுவோம். அதை வேறு எப்படி சொல்லலாம்? சரி, கன்னி. ரஜினியக்கா, நேவிஸ் அவர்கள் இது வந்ததான் நடக்கணும். நானும் கன்னி கன்னி. சரி, ஆனால் முதல் பொறிச்சொல்லில் இந்த கன்னி கன்னி வர அப்படி சொல்கிறதாண்டு கேட்டீங்க எல்லாரும். இப்போ என்ன பிடிச்சிங்க? நான் சும்மா சொன்ன எனக்கு புதுசா இருக்கும். கன்னி கன்னி என்னன்னு சொல்றது? கன்னி என்றும் சொல்லலாம். கன்னி என்று தான். மொட்டு இதெல்லாம் அது வராது. சரி, அடுத்தது வித்தியாசமானது கேட்பேன். ஆனால் பதில் நான் உடனே சொல்ல மாட்டேன். சரியா? முடிய சொல்கிறேன் மற்ற நாளுக்கும். ரொட்டி, புட்டு, உப்புமா. சரியா? ரொட்டி, புட்டு, உப்புமா. இதில் நீங்கள் வித்தியாசம் என்று சொல்கிற ஒன்றை சொல்லுங்க. எது வித்தியாசப்படும்? ரொட்டி. ரொட்டி. சரி, ஜெயசி அவர்கள் உப்புமா. நீங்க? சரோஜினி உப்புமா. உப்புமா. ஜெயசி அவர்கள் உப்புமா. நேவிஸ் அவர்கள் அவர் சாப்பிட போயிட்டார். உப்புமா அங்கே கிளறார் போல. சிவமணி என்ன சொன்னீங்க? நீங்க ரொட்டி. ஓ, ரஜினி அக்கா நீங்க உப்புமா சொன்னது. ஓகே, சரி, அது அப்படி இருக்கட்டுமா? இப்ப சொல்ல மாட்டேன். அடுத்தது தக்காளி, கத்தரி, பூசணி. தக்காளி, கத்தரி, பூசணி. வித்தியாசம் என்னன்னு உணர்றது எதுவா இருக்கும்? பூசணி. பூசணி. தக்காளி. பொறுங்க ராஜினக்கா சொல்லுங்க.
நான் பூசணி அதுதான் தூக்கல நிலத்தோழி நீங்க பூசணி. ஜெயமலர் தக்காளி. தக்காளி. நகுலவதி அவர்கள் அருமையுள்ள போட்டு என்ன பண்றேன் உலகங்கள பேரப்பிள்ளையும் இல்லை வீட்டில். அந்த பதில்களை தெரியும் நீங்களே அப்போது பதில் சொன்னீங்க. எதுக்கு இல்ல சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஐயோ தமிழ்நாடு சொன்னேன் நான் சொல்ல மாட்டேன் இப்பண்டு. பூசணி நவுலவதி அதுக்கு விஷயம் இருக்குது அதனால சொல்லல. ஓகே நேவி சுலிப் சார்கள் நவுலவதி பூசணி. நீங்க பூசாணி. ஓ நேவி சார் கத்தரிக்காய் சொன்னேன். நீங்க கத்தரி. சரோஜினிக்கா கத்தரி. கத்தரி. ஜெசி அவர்கள் கத்தரி. கத்தரி. சரி இப்ப எத்தனை போயிட்டு? 3 போயிட்டு. நான்காவது கருணைக்கிழங்கு மரவள்ளிக்கிழங்கு ராசவள்ளிக்கிழங்கு. கருணைக்கிழங்கு மரவள்ளிக்கிழங்கு ராசவள்ளிக்கிழங்கு. இதுல இது ராசவள்ளிக்கிழங்கு. ராசவள்ளிக்கிழங்கு. நான் மரவள்ளிக்கிழங்கு சார். ஓகே ஜெயமலா நான் கருணக்கிழங்கு சொல்றேன். நான் சொல்றேன் கருணையா இருக்கிறபடியா அந்த கிழங்கு சொல்லு. சரி நேவிஸ் அவர்கள் நான் ராசவள்ளிக்கிழங்கு சொல்றேன். சரி யாரு சரோஜினி? நானும் ராசவள்ளி. சரி கடைசி நிறைவான கேள்வி. கொலுசு மோதிரம் தோடும். கொலுசு மோதிரம் தோடும். இதுல வித்தியாசம் உணர்றீங்க? கொலுசு. ரஜினிகா கொலுசு. கொலுசு. நானும் கொலுசு. நேவிஸ் அவர்கள் கொலுசு. நானும் கொலுசு தான் சொல்றேன். கொலுசு. நான் மோதிரம். மோதிரம். நீங்க மோதிரம். சரோஜினி அவர்கள் நானும் மோதிரத்தையே சொல்லி பாக்குறேன் பாடி. நீங்க மோதிரம். சரோஜினி அவர்கள் கொலுசு. கொலுசு. என் 5 முடிஞ்சதுதானே? இப்ப பதில சொல்றேன்னா இதுல அதான் இப்ப சொல்றேன் பொருங்கள் ஏனண்டு ரொட்டி புட்டு உப்புமா. இதுல உப்புமா சொன்னவராரு? அவர்களுக்கு ரோபடுங்க. காரணம் என்னண்டா ரொட்டியும் புட்டும் நீங்க மாவுல கோதுமை மாவுல செய்யலாம். உப்புமா ரவையால செய்யப்படுற ஒன்று. ரவையும் கோதுமையில இருந்து வர்றாங்க. கோதுமையில வந்தாலும் அது மா இல்ல தானே. இல்ல கோதுமையில வந்தாலும் இப்ப நாங்க நேரடியா அத வந்து மாட்டு சொல்றல தானே. ரொட்டி வந்து நாங்க வித்தியாசமா செய்யறது சுடுறது அது வந்து ரொம்ப இப்ப நான் வித்தியாசமா தான் கேட்டது. இப்ப அது ரெண்டும் மாவுல செய்யப்படுறது. இது ரவை நீங்க சொல்ற சரி அதுல இருந்தா நாங்க பாக்க மாவா தெரியறல தானே எங்களுக்கு. அது ரவையோட பேர்ல வாரது அது மாண்டும் வராது. இது பிளவர் சரி சரி பிள்ளையா பண்ணிச்சு கொடுக்க. அடுத்தது தக்காளி கத்தரி பூசணி. இதுல பதில் தக்காளி. யாரு சொன்னது? நான் தக்காளி சொன்னேன். அதுக்கு காரணம் என்ன இருந்திருக்கும்? மற்ற ரெண்டும் காயன்னு சொல்லுவோம். தக்காளி பழம் தானே. அதத்தான் சொல்றேன். தக்காளியை நீங்க காயன்னு சொல்லுவீங்க பழம்னு சொல்லுவீங்க. இல்ல ஜெயமலர் இப்ப அப்படித்தான் யோசிச்சிருக்கிறார். ஆனா இதையும் அவர் சரி நீங்க சொன்ன சரி இது கோதுமை தான். ஆனா நாங்க செய்யக்க இப்ப ரொட்டியும் புட்டும் கோதுமாவில் செய்யறோம்னு சொல்றேன். இதமா அப்படி சொல்றேன்ல. சரி அப்படி இருந்தாலும் சரி ஏற்றுக்கொள்றேன். கருணைக்கிழங்கு மரவள்ளிக்கிழங்கு ராசவள்ளிக்கிழங்கு. ராசவள்ளிக்கிழங்கு சொன்னவர் யாரு? என்ன காரணம்? இனிப்பா செய்யறது. இது ரெண்டும் கறியா செய்யறது. மரவள்ளிக்கிழங்கு இனிப்பா செய்யலாம். இல்ல செய்யலாம். ஆனா அது உரைப்பாயும் செய்யலாம். அது உரைப்பாயும் செய்யலாம். இத கறியா செய்ய மாட்டீங்க ராசவள்ளிக்கிழங்கு. போட்டு செய்யலாம். அருணக்கிழங்கு செய்ய மாட்டீங்க. இது செய்யும் என்ன செய்யும் அந்த கடிக்கும் சிவாமணி ஏதோ ஜோதிச்சு சொன்னீங்க. அந்த கருணக்கிழங்கும் ராசவள்ளிக்கிழங்கும் கை கடிக்கும் இல்ல ஒட்டைக்கலாம். நீங்க கொட்டுறதுல நீங்க கொட்டுறதுல டுண்டிங்க நான் கொட்டுறதுல நின்ட்டேன். இப்ப எழுதுனப்பா. அடுத்தது சரி ராசவள்ளிக்கு சொன்ன எல்லாருக்கும் ஒரு ஒப்படுங்க. அடுத்தது கொலுசு மோதிரம் தோடும். அதுல பதில் கொலுசு. யார் சொன்னது?
அனைமா எல்லாரும் ஒரு ஆள் தான் ஒரு மூலம் கொலுசுக்குரிய விளக்கம் எல்லாரும் ஒவ்வொரு சொல்லுங்க. ராஜினிகா சொல்லுங்க. ஆண் போடையில அது கொலுசு அவ்வளவுதான் அவ்வளவுதான். அது இப்ப சின்ன பேபிஸ் பிள்ளைகள் போடலாம். சின்ன சின்ன குட்டி குழந்தைகள் போடுற பெரிய ஆம்பளைகள் போட மாட்டினோம். மற்ற ரெண்டும் போடுவினும். மோதிரம் போடுவினும் தோடும் போடுவினும். வாணியக்கா நான் யோசிச்சேன் தோடுக்கும் சுழாயிடுது இப்ப கொலுசுக்கும் சுழை வருதுதானே அப்படியும் யோசிக்கலாமோ? நான் அப்படி யோசிச்சேன். வாணி கொலுசு சொல்லி போட்டு மோதிரம் சொன்னது என்னண்டா, கொலுசும் தோடும் வந்து கூடுதலா பொம்பளை எல்லாம் 100க்கு 90%. மோதிரம் வந்து 2 பகுதியும் அணிகிறபடியா அதை சொன்ன. ஏன் தோடும் போடுறாங்களா தானே? தோடு போட்டாலும் மோதிரம் தானே கூட. இல்ல நான் கூடான்னு சொல்லல, அது ரெண்டும் போடினோம். இப்ப நான் இதுல கொலுசு வந்து பெரிய ஆண்கள் போடுற இல்ல, அவ்வளவுதான். ரோபடுங்க. சரி நான் இந்த பக்கம் வந்தாச்சு. மற்றவர்கள் வாங்க. வேற யார் வச்சுக்கிறீங்க? நவுலவதி கேக்குறேன். இப்ப இனி இப்படியும் கொண்டு வரலாம் தமிழாயா. சரி 3வது கண்டுபிடிச்சாச்சு. கேளுங்க. உலகத்தில் விலகூடிய உலோகம் என்று சொல்லலாம், அல்லது இப்ப உலோகங்கள் அந்த விலகூடிய ஒரு பொருள். தங்கம், மற்றது வந்து பிரான்சியம். மூன்று விடத்தில்தான் 3 விடயத்தருவில தங்கம், பிரான்சியம், பிளாட்டினமா? பிளாட்டினம் உண்டு, தங்கம் உண்டு, மற்றது பிரான்சியம் உண்டு. என்னுண்டு அப்ப அதே நீங்கள் தத்தடியோடைய நாங்க அதே சொல்றோம். அதே சொல்லுவோம். கத்தாடி பிள்ளைய உலகிட்டு தாடி அதான் பதில். அப்ப எல்லாரும் சொல்லிட்டு ரெண்டு அதான் சொன்ன அதான் சரியான. தங்கம் வந்து 8வது இடத்துல இருக்கு, பிளாட்டினம் வந்து 7வது இடத்துல இருக்கு. மற்றது என்ன, உலகத்துல வந்து பணக்காரர் வசிக்கும் நாடுகளில் முதலிடம் வகிப்பது. 1 ஜெர்மனி, ஜப்பான், அமெரிக்கா. இதுல முதலிடம் வகிக்கும் கூடின கோடீஸ்வரர்கள் வசிக்கும் நாடு. நான் அமெரிக்கா சொல்றேன். அமெரிக்கா. மற்றவர்கள் நானும் அமெரிக்கா சொல். ஜெர்மனி சொல்றேன். சொல்லி முடிஞ்சதா? அமெரிக்கா தான் சரியானது. வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். வாழ்த்துக்கள். உலகில் அழகான பெண்கள் வசிக்கும் நாடுகள். ஈஸ்டான் தான் நகரம். ஈஸ்டான் ஊரண்டா ஈஸ்டான். துருக்கி, நார்வே, ஸ்வீடன். நீங்க வந்து நான் நோர்வே சொல்றேன். எல்லாரும் சொல்லியாச்சா? ஸ்வீடன் தான் சரியானது. அவருக்கு ஒரு ஓ போடுங்க. ஸ்வீடனா? எப்படி தான் போடுவோம்? ஒரு ஆள் தனி சொன்ன இப்பத்திய கணிப்பின் படிதான் இது. நானும் சொன்னேன். அழகானவர்கள். அப்படி எனக்கு ஒரு கொஞ்சம் கூட போடுவோமா? நான் சும்மா சொன்ன பார்த்தேன் தெரியா. மற்றது வந்து உலகத்துல இது வந்து இப்பத்திய கேள்விதான். இந்த 24ஆம் ஆண்டு விமான நிலையங்கள் அதிகமாக உள்ள நாடுகள். ரஷ்யா, மெக்சிகோ, USA.
விமான நிலையங்கள் மெக்சிகோ சொல்றேன். கூடுதலாக. நீ எதிராக தான் சொல்லணும், போதும் சொல்லு. ரஷ்யா. நான் மெக்சிகோ. நானும் மெக்சிகோ சொல்றேன். நான் யுஎஸ்ஏ சொல்றேன். மெக்சிகோ சொல். சரோஜினி அவர்கள் மெக்சிகோ. என்ன சொன்னவர்? சரோஜினி மெக்சிகோ. மெக்சிகோ தான் சொன்னது. எல்லாரும் சொன்னாயாச்சா? ம். அமெரிக்கா தான் ராஜினி சரியானது. எப்போ காணையில நீ காணையில வாணிப 13,513 இது இருக்கா? சரி, நன்றி. நன்றி, வணக்கம். சரி. என்ன கேட்கலாமா? ஓ, கேளுங்கள். ஓகே, நான் கொஞ்சம் தமிழ்ல தான் கேட்கிறேனா? கொஞ்சம் தமிழ்லயா? இந்த இலக்கண விலக்கியதுக்குள்ள போனா இப்படி தண்ணிப்போம். இலக்கணம் இல்ல, சும்மா பொதுவாக. அறநூல்கள் எழுந்த காலம்: 1 சங்க காலம், 2 சங்கம் அருவிய காலம், 3 பல்லவர் காலம். சங்கம் அருவிய காலம் சொல்றேன். மணி அக்கா சங்கம் அருவிய காலம். ஓகே, நான் சங்க காலம் சொல்றேன். பல்லவர் காலம். பல்லவர் காலம். சங்க காலம் என்றேன் நான். நானும் சங்க காலம் சொல்றேன். நானும் சங்க காலத்தையே சொல்றேன். ராஜினி அக்கா என்ன சொன்னீங்க? சங்க காலம் என்றே சொல்றேன். சரோஜினி அக்கா? சங்கம் மருவிய காலத்து. ஓ, சரோஜினி அக்கா மாணி அக்காவும் சரியா சொல்லிக்கிறீங்க. சங்கம் அருவிய காலம். இரண்டாவது கேள்வி, அந்த கத்தரி தோட்டத்துல ஒரு பாட்டு இருக்குதானே, அதுல தோட்டத்து மத்தியிலே காவல் புரியும் கத்தரி தோட்டத்தின் மத்தியிலே நின்று காவல் புரிகின்ற சேவல். அதுல வந்து வட்டமான பூசணிக்காய் போல மஞ்சள் நிற ஊரு மாலை பேரண்ட ஒரு வரி வருந்தானே, அதுல உருமால் எனப்படுவது 1 தலை, 2 இடுப்பு, 3 தலைப்பாகை. நான் தலைப்பாக சொல்றேன். திருப்பூருக்கா சொல்லுங்க, அந்த வரி இருக்கா? மஞ்சள் வாரம் வருங்க. வட்டமான தூள் பூசணிக்காய் போல மஞ்சள் நிற உரு மாலை பேர். அப்ப தலைப்பாகையே நானும் சொல்றேன். ஓகே, நான் தலைப்பாகை. சரோஜினி கோயிலுக்கு ரங்க போறேன் நான். ஓகே, போயிட்டு வாங்க. நன்றி, வணக்கம். 10 மணிக்கு பூசை 12 மணிக்கு நீங்க அப்பதான் போய் அங்க எல்லாம் பெல் அடிக்கிறதா? திருவிழா நடக்குது வாணி, இப்ப அங்க எல்லாம் நடந்து கொண்டிருக்கும். சரியா, போயிட்டு வாங்க. சாரி ஒருக்கா காட்டுங்க, சாரி ஒருக்கா காட்டுங்க பாப்போம். மஞ்சள் மைனா கட்டம் போட்ட கட்டம் பாப்போம், காட்டுங்க. தெரியும் போடல, அது போட வடிவாத்தான். பின்னுக்கு நிக்கிறவங்க தள்ளி விடுங்க. பின்னுக்கு அதுதானா அவரையும் காட்டிக்கொண்டு. இப்ப இல்ல, அவ காணு. சரி, மஞ்சள் காட்டு மைனா போயிட்டு வாங்க. எல்லோருக்கும் பிரார்த்தனை. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். தலை சொன்னான் 1, 2வது இடுப்பு, 3வது தலைப்பாகை. இடுப்பு சொல்றேன், இடுப்பு. ஓகே, எஸ் இடுப்பு. 2வது இடுப்பா சொன்னீங்க? ஓ, 1வது தலை சொன்னான். 3வது தலைப்பாகை சொன்னா? தலைப்பாகை சொல்லும். ஓகே, எல்லாரும் சொல்லிட்டீங்களா? ஓ, தலைப்பாகை தான் சரியா. வட்டமான பூசணிக்காய் போல தலைப்பா கட்டி இருக்குமா அந்த விரலி. உங்களுக்கான அடுத்த கேள்வி, கண்டிப்பின்றி நடத்தல் என்னும் பொருள் தரும் மரபு சொற்றொடர். தெரியாது. கண்டிப்பின்றி நடத்தல். கண்டிப்பின்றி நடத்தல் என்ற பொருள் தருகின்ற மரபு சொற்றொடர். 1 முகம் முறிதல், 2 இடம் கொடுத்தல், 3 உச்சி குளிர்தல். உச்சி குளிர்தல். நான் முகம் முறிதல் சொல்றேன். கன்றி பின்றியா? கண்டிப்பின்றி நடத்தல். கண்டிப்பின்றி இடம் கொடுத்தல்.
இல்ல முகமுறிதல் இல்ல, முகமுறிதல் வராது. பிண்டம் பதில சொல்லுங்க. உச்சி குளிர்தான் நான் முகமுறிதல் சொல்றேன். முகமுறிதல் இடம் கொடுத்தல் உச்சி குளிர்தல். நான் இடம் கொடுத்தேன். நான் இடம் கொடுத்தேன். நான் முகமுறுதல் சொல்றேன். சரோஜினி அக்கா இடம் கொடுத்தேன். இடம் கொடுத்தல் சரியாகுது. ஓ வாழ்த்துக்கள். கண்டி பிண்டி என்றா அதுதான் சரி வரும். கண்டி பிண்டி கண்டிப்பின்றி நடத்தல. அடுத்த கேள்வி, பன்னாட்டு அரசியல் பொருண்மையம் பண்பாடு என்பவற்றை கூறும் ஒரு சொல். பன்னாட்டு அரசியல் பொருண்மையம் பண்பாடு என்பவற்றை கூறும் ஒரு சொல். கலாச்சாரம், 2 உலகமயமாதல், 3 வணிகத்துறை. கலாச்சாரம். 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 நான் சொல்லல பொறுங்க. சொல்லுங்க வாணி அக்கா, யோசிச்சு சொல்லுங்க வாணிவா. அதை விட தெருவில் சொல்லுங்க நேரம். கலாச்சாரம், உலகமயமாதல், வணிகத்துறை. உலகமயமாதல். வாணி அக்கா தான் சரி. பன்னாட்டு அரசியல் பொருண்மையம் பண்பாடு என்பவற்றை பண்பாட்டுக்கு கடைசியா பண்பாடு வந்தபடியா பண்பாட்டு போயிட்டாங்க. இல்ல பன்னாட்டு எண்ணக்குள்ளேயே யோசிக்கத்தானே வேணும். துன்பம் நேர்கையில் யாழெடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா பாட்டு தெரியுதானே? போன் எடுத்து நீ திட்ட மாட்டாயா, இப்ப மாத்தணும் அத. அல்லது அட்வைஸ் கேட்க மாட்டாயா. பாடுவா, பாடி காட்டுங்க. ஆனா இப்ப நீங்க மாத்திரண்டா துன்பம் நேர்கையில் வாழெடுத்து வெட்ட மாட்டாயா. பாடல் பாடியவர் 1 பாரதியார், 2 தேசிய விநாயகம் பிள்ளை, 3 பாரதிதாசன். தேசிய விநாயகம் பிள்ளை. தேசிய விநாயகம் பிள்ளைய சொல்றேன். பாரதியார். தேசிய விநாயகம் பிள்ளை. ராஜினி அக்கா என்ன சொன்னீங்க? பாரதியாரா? ஓகே. நேவிட்ஸ் அக்கா தேசிய விநாயகம் பிள்ளை. சரோஜினி அக்கா தேசிய விநாயகம் பிள்ளை. ஜெயமலர் அக்கா மட்டும்தான் சரியா சொல்லிக்கலாம். பாரதிதாசன். நன்றி. துன்பம் நேர்கையில், சேர்கையில் இல்ல நேர்கையில். சேர்கையில சூழ்கையில் துன்பம் நேர்கையில். பாத்தீங்களா, அந்த கால ஆளுக்கு தெரியும், இந்த காலத்துக்கு தெரியும், இதுகளுக்கு நேர்கையில். நானும் அந்த காலம், இப்பது நானும் இந்த காலத்தான். நாங்க இந்த துன்பம் சூழ்கையில் நேர்கையில், நேர் துன்பம் வரைக்கல. துன்பம் நேர்கையில் சூழ்கையிலும் இருந்தானே இல்ல. நீங்க மாத்துறாரு. சரி மாத்திரண்டா, சரி மாத்திரண்டா இப்ப சரி. இல்ல சூழ்றதும் நேர்றதும் கிட்டத்தட்ட ஒண்டாதான் வேறும் நினைக்கிறேன். சூழ்றது எல்லாம் வந்து சேர்றது தானே. துன்பம் சூழுது, நேருது, துன்பம் வருகிறது. பாட்டுல நேர்கை, பாட்டுல நேர்கை. துன்பம் வருகையில், துன்பம் வருகையில், துன்பம் வருகையில், நேர்கையில். சரியா. போன் எடுத்து நீ அட்வைஸ் கேட்க மாட்டாயா, அல்லது போன் எடுத்துட்டு திட்ட மாட்டாயா. திட்டி தீர்க்க மாட்டாயா. இல்ல, இந்த பெரியவர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் ஒரு சிலரை விட பொய்யெல்லாம் சொல்லுகிறார்கள் ஐயா. பொய் சொன்னாலும் முடிங்க பாப்போம், 2 சொல்லலாம். மற்றது 3வது பொய் சொன்னாலும் இன்னும் உண்டு. பொய் சொன்ன வாக்கி போசனம் கிடைக்காது. அது சரி, இன்னும் உண்டு. சரியா இதான் வரும். பொய் சொன்னாலும் புடிபடாமல் சொல்லணும். அப்படி ஒரு சிலர் உலாவுகிறார்கள். பொய்யும் தானே. இப்ப நீங்க இங்க பொய்ய சொல்லி போட்டு பாமுகத்துல நீங்க இன்னொன்னு நிப்பீங்க,
ஆனா முகநூல்ல போடுவீங்க தானே? நாங்க பேரா அதை பார்ப்போம் தானே. அப்போ பிடிபடாம செய்யணும் அதை, அல்லது போடாம விடணும். அதுதான் சொல்ல வரேன் சில விஷயங்கள். யார சொல்றீங்க? என்னதான் சொல்றேன் சரியா? இல்ல பொதுவா சொல்றேன் சில விஷயங்கள் இப்ப அப்படித்தான் நடக்குது. அப்ப அதான் சொல்றேன் சில விஷயங்கள் சிலரால் அது பிடிபடாம செய்யலாம்னு நினைக்கிறேன். அல்லது இப்ப போன்ல உங்கள்கிட்ட ஒன்று சொல்றது திரும்ப அங்கால ஒன்று சொல்லப்பட்டு மாட்டப்படுறது. அதுதான் சொல்ல வரேன். சரி நன்றி. எல்லோரும் கேள்விகள் கேட்டுட்டீங்களா? ஜெசிகாவுக்கு இல்லை போல, நீங்க பிஸியா நிக்கிறீங்க. ஓகே சரி, மிக்க நன்றி. எல்லோருமே சிறப்பான கேள்விகள். சூப்பர். அதான் அந்தந்த நேரங்களே இல்லையாண்டு போகாம எல்லாரும் சேர்ந்து செய்தா அந்த நேரம். ஓகே சரி நன்றி வணக்கம். அடுத்தவர்கள் பெண்ணும் பேப்பரையும் எடுங்கோ. நீங்க வெளியில போன பிறகு நாங்க கேம் எல்லாம் செய்த நல்லா தான் இருந்தது. சொன்னீங்க சூப்பர். நல்லா இருந்தது. நானும் இருந்தேன். நீங்களும் இருந்தீங்க. இப்ப இன்றைக்கு இரவுக்கு இருக்கு தானே இந்த விளையாட்டு? சிறப்பா தான் இன்னைக்கு நீங்க 2 பேரும் படிவா பிளான் பண்ணி சொல்றீங்க ஒரே நேரம். நான் சொல்றேன் நீங்க கேட்ட கேள்விகள் இன்றைக்கு சிறப்பாக இருந்ததுன்னு சொன்னேன். இப்ப அதை மாதிரி இரவு கொண்டு அப்புறம் பாருங்களேன். சரியா நன்றி நன்றி வணக்கம். வணக்கம் நன்றி ஜெசியோ. அது மாதிரி பன்மொழி கற்பம் கூட இல்லை இன்னும் பன்மொழி அதான் என்ன இருக்கு. சரியா நன்றி நன்றி வணக்கம். எல்லோருக்குமே மிக்க நன்றி. நிறைவு வருகின்றது கேள்விக்கான. இப்பொழுது நாங்கள் பன்மொழி கற்போம்.